வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மகிழ்ச்சியான வாழ்விற்கு அடிப்படையான ஒரு விடயமாக ஆரோக்கியம் அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் எங்களுடைய வாழ்விற்கு எந்த அளவிற்கு அவசியம் என்று பார்த்தோமானால், எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் என்கின்ற ஒரு விடயம் இல்லை என்றால் அத்தனை செல்வங்களும் வீணென்று நினைக்கின்ற அளவிற்கு ஆரோக்கியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே ஆரோக்கிய வாழ்விற்கு ஆரோக்கியம் சார்ந்த அறிவு என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. நாளாந்த வாழ்வில் நாங்கள் எத்தகைய சுகாதார பழக்க வழக்கங்களை கைப்பற்ற வேண்டும், இன்னும் நோய்கள் பற்றிய விழிப்புணர்வுகள் என்ன, நாம் அறியாத நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கின்றனவென்றால் அதற்கான வழிகாட்டல் என்று நாம் அறியாத பல விடயங்களை ஆரோக்கியம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சிகளே மிக முக்கிய தலைப்பு, அதுவும் எங்களுடைய நாளாந்த வாழ்வோடு ஒன்றிப்போன ஒரு தலைப்பு. ஆரோக்கிய வாழ்விற்கு அவசியமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி எமக்கு இருக்கின்ற சந்தேகங்களுக்கு தீர்வாக இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. எங்களோடு இணைந்து தன்னுடைய பெருமதியான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எமக்கு இருக்கின்ற சந்தேகங்களுக்கு தீர்வினை தர இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர், அதாவது சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காக இருப்பது உணவு. எங்களுடைய அடிப்படை தேவைகளில் கூட உணவு முதன்மை பெறுகின்றது. எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உணவே மருந்து என்று. பல்வேறு நோய்கள் எம்மை அண்டாது எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாங்கள் பீடித்த நோய்களிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கும் உணவு என்பது ஒரு அவசியமான விடயமாக இருக்கின்றது. அதே உணவு தவறான பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் உள்ளாகின்ற போது, சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்காத போது ஒரு நோயாகவே மாறிவிடுகின்றது. எனவே உணவை பற்றிய விழிப்புணர்வு என்பது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அதை பற்றிய அறிவு என்பது நாங்கள் நாளாந்தம் தேடி தேடி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது. எனவே யதார்த்த வாழ்க்கையிலே போஷாக்கான உணவு என்றால் என்ன என்பது பற்றிய தெளிவே சிலருக்கு இருப்பதில்லை. எனவே டாக்டர், முதலாவது கேள்வி என்னவென்றால், போஷாக்கான உணவு, அதற்கான வரவிலக்கணம் விளக்கத்தையும் எங்களுக்கு தர முடியுமா? நன்றி. மிகவும் ஒரு காலத்துக்கு ஏற்ப கேட்கப்பட்ட கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் உணவு என்பது எந்த மனிதனாலும் தவிர்க்கப்பட முடியாத பிரதான அழகு. உணவு இன்றி உயிர் வாழ முடியாது. உணவு என்பது போசாக்கு நிறதாக இருப்பது மிகவும் சிறந்தது. இந்த போசாக்கு என்பது எங்களுடைய ஊட்டச்சத்து, நிறை உணர்வு, அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைக்கிய எங்களுடைய சக்தியை வெளிப்படையாக சக்தி தரக்கூடிய ஒரு பரிபூர்ணமான ஒரு உணவு தான் எங்களுக்கு போசாக்கு உணவாக கருதப்படுகிறது. அந்த போசாக்கு உணவிலே முக்கிய பிரதானமான 3 பொருட்கள், எங்களுடைய புரதச்சத்து, மாப்பண்டம், கொழுப்பு பண்டம், விட்டமின்ஸ்கள், உயிர் சத்துக்கள், ஏனைய நீர், அனைத்து ஒன்றிணைந்த ஒரு மொத்த ஒரு பதார்த்தம் தான் போசாக்கு மிகுந்த ஒரு உணவாக கருதப்படுகிறது. ஆகவே நிறை உணவாக கருதப்படுகின்ற பொழுதும் அது போசாக்கு நிறைந்ததாக இருந்திருந்தால் அது சிறப்பானது. ஆகவே இது உண்மையிலே அடிப்படை வாழ்விற்கு மிகவும் பிரதானமானது. வாழ்வில் முதல் நாள் தொடக்கம் இறுதி வரை தேவையான ஒரு பொருள் தான் உணவு. உணவு இன்றி நாங்கள் உயிர் வாழ முடியாது. எனவே உணவுக்காக நாங்கள் இறை என்று சொல்கின்ற போது, இறை தேடுவது போல் இறையும் தேடு, இறை தேடுவது போல் இறையும் தேடு. எனவே இறைக்கும் இடையிலே ஒரு நிறைய உணர்வு, ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. ஆகவே வாழ்வியலில் உணவு அது போசாக்கு நிறைந்ததாக காணப்படுகின்ற பொழுது மிகவும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அது அடித்தளத்தை இட்டு தரும். நன்றி டாக்டர். உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால், போஷாக்கான உணவு என்று சொல்லுகின்ற போது இப்போதைய எங்களுடைய உணவு பழக்கம் என்பது யங் ஃபுட்டாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உடனடி உணவுகளை அதிகம் நாடுபவர்களாக நாங்கள் மாறி வருகின்றோம். எனவே எங்களுக்கான உணவு கலாச்சாரம் என்பது இவ்வாறு இருந்தால், ஒரு நாளுக்கு இவ்வளவு வீதத்திற்கு ஊட்டச்சத்துக்களை நாங்கள் நுகர்ந்து கொண்டோமானால் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று எங்களுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் இன்றைய இளம் சமுதாயத்தினர் இதை ஒரு பெரிய பொருட்டாக கருதுவதில்லை. எனவே நாளாந்த ஒரு உணவிலே எத்தகைய உணவுகளை எந்த அளவிற்கு நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் டாக்டர்? உண்மையிலேயே இந்த மாப்பொருள், கார்போஹைட்ரேட்ஸ், கொழுப்பு, ஃபேட்ஸ், புரோட்டீன் இவை ஒரு விகிதாசாரத்தில் சரியாக பகிரப்பட வேண்டும். பிரதானமான ஈழத்தைய நாடுகளில் மாப்பொருட்கள், மாப்பண்டம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே எங்களோட பிரதான உணவாக நான் கருதுகின்ற சாப்பாடு, அரிசி, சோறு, அதனுடைய சார்ந்த மாப்பொருட்கள், மாப்பண்டங்கள் எங்களுடைய
உணவினிலே மிக பிரதான பங்கு வகிக்கின்றது. அதே தொடர்ச்சியாக கொழுப்பு பற்றி உறுப்பு உணவுகள், அதற்கு சார்பாக புரத உணவுகள், தானிய வகைகள், விட்டமின்ஸ்கள் அனைத்தும் சேர்ந்த நிலையில் அந்த 60% 60% உணவு பொதுவாக மாப்பொருட்கள் கார்போஹைட்ரேட் விளக்கப்பட்டு காணப்படுகிறது. மீதியாக காணப்படுற அனைத்தும் அதுக்கு சார்பாக பிரிக்கப்பட்டு காணப்படுவது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்ணியமான அல்லது போசாக்கு பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 விதமாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்தும் ஒன்று சேர்க்கின்ற பொழுதுதான் உண்மையானது பூரணமான ஒரு போசாக்கு மீந்த உணவாக காணப்படும். தேவைக்கேற்ப பொருளாதார நிலைகளுக்கு ஏற்ப கிடைக்கின்ற பொருட்களுக்கு ஏற்ப இந்த வேறுபாடு, இந்த விகிதாசாரம் மாற்றப்படும். பொதுவாக சாதாரண இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரதான உணவு மாப்பொருளை மையமாக கொண்டுதான் நாங்கள் தயாரித்து உட்கொள்கிறோம். எனவே உணவு தயாரிப்பதிலிருந்து உணவு உட்கொள்ளும் வரைக்கும் எங்களுடைய பிரதான உணவாக மாப்பொருள் தானே ஆகிறதுன்றோம். சில இடைநிலைகளில் தேவைக்கேற்ப புரதச்சத்து, கொழுப்புகள், விட்டமின்கள், உயிர்ச்சத்து, நீர் அனைத்தும் படிப்படியாக பழங்கள், தாவரங்கள் அனைத்தும், மரக்கறி வகைகள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஒரு உணவைத்தான் நாங்கள் உட்கொண்டு வருகிறோம். அதாவது தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு நாங்கள் சரியான உணவுகளை அந்த அளவிற்கேற்ப உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். இப்பொழுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். ஒரு ஊட்டச்சத்து தேவைக்கு குறைவாக கிடைக்கின்ற போது அது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கின்றது. அதே போல் தேவைக்கு அதிகமாக நுகரப்படும் போது அதுவும் ஒரு வகையான நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி சொல்லுங்கள். அனைத்தும் இங்கே ஏற்கனவே கூறியது போல் அளவுக்கு மீதினால் அமிர்தமும் நஞ்சு. அதே போல தேவைகளுக்கு ஏற்ப குறைவாக இருந்தால் அது குறைபாடாக காணப்படும். ஒவ்வொரு பொருளையும் குறைபாட்டு நோய்கள் காணப்படுகின்றது. பொதுவாக விட்டமின்கள் குறைபாட்டு நோயை தரக்கூடிய சக்தி வாய்ந்தவை. சாதாரண விட்டமின்களை பார்க்கின்ற பொழுது நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள், இரு வகையான விட்டமின்கள் காணப்படுகின்றன. இந்த விட்டமின்கள் உடம்பினுடைய மிக முக்கியமான நுண்ணிய செயற்பாடுகளுக்கு மிகவும் உந்து சக்தியாக விளங்குகின்ற பொருட்கள். இவை சிறிதளவாக இருந்தாலும் மிகவும் பிரயோஜனமானவை. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மைக்ரோ பெரிய போசாக்கு பொருட்களுடன் இணைந்து செயற்படுகின்ற பொழுதுதான் உண்மையான எங்களுடைய செயற்பாடு வலுப்படும். இந்த நியூட்ரியன்ஸ் என்ற அளவு பொதுவாக ஒவ்வொரு விட்டமின்ஸாக பார்த்து கொண்டு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது நீண்ட ஒரு நிலை தந்து கொண்டிருக்கும். எனவே பொதுவாக புரதச்சத்தினால் ஏற்படுகின்ற நோய்கள் அதிகம், அது மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியது. அதே போல் மாப்பொருளால் அதிகரித்த மாப்பொருளால் காணப்படுகின்ற உணவுகளும் கொழுப்புவா அதிகரித்த உணவு வகைகளாலும் தீங்கு விளைவிக்கின்ற நோய்கள். பொதுவாக இப்பொழுது காணப்படுகின்ற அந்த NCD என்று சொல்கின்ற தொற்றா நோய்களுக்கு பிரதான காரணம் உட்கொள்கின்ற உணவு பழக்க வழக்கம் அல்லது அன்ஹெல்தி ஈட்டிங். அந்த அன்ஹெல்தி ஈட்டிங்கோட அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதிகளவு மாப்பொருட்களை, மாப்பண்டங்களை, அதிகளவு கொழுப்புகளை, அதிகளவு உப்பு பதார்த்தங்களை சேர்ப்பதனூடாக, அதிகளவு இனிப்பு பண்டங்களை சேர்ப்பதனூடாக அந்த தொற்றா நோய்களுக்கான அபாயகரமான காரணிகளை அங்கு சேர்த்துக் கொள்கின்றோம். பொதுவாக உயர் அமுக்கத்துக்கு உப்பு ஒரு மிக முக்கியமான காரணி. சீனி வருத்தத்துக்கு நீரிழிவுக்கு இனிப்பு, சீனி ஒரு பிரதான காரணி. அதே போன்று கொழுப்பினால் காணப்படுகின்ற நோய்களுக்கு கொழுப்பு அதிகம். இந்த 3 பொருட்களும் அளவோடு இருக்கின்ற பொழுதுதான் உண்மையான நோயின்றிய ஒரு நிலை காணப்படும். இந்த அனைத்தையும் நாங்கள் உணவை பாதுகாப்பதற்காக சேர்த்துக் கொள்கின்றோம். உணவை நீடித்து வைத்திருப்பதற்காக உப்பு சேர்க்கின்றோம், சில வேளை இனிப்பை சேர்க்கின்றோம், சில வேளைகள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதை சேர்த்து அதை நாங்கள் கொஞ்ச காலம் நீடித்து வைத்து உட்கொள்ள விரும்புகிறோம். அவை சில வேளைகளில் அதிகமாக சேர்க்கப்படுவதனால் அது விற்பனைக்கு வருகின்ற பொழுது அதிகளவு உப்பு சேர்க்கப்பட்டதாக, அதிகளவு சீனி சேர்க்கப்பட்டதாக, அதிகளவு ருசி தக்கதான ஒரு கொழுப்புகளை சேர்க்கப்பட்டதான வருகின்ற பொழுது அது உடலுக்கு தீங்காக மாற்றப்படுகிறது. எனவே எந்த உணவு பண்டங்களும் இயற்கையான ஒரு சூழ்நிலையில் இயற்கையோடு அமைக்கப்படுகின்ற பொழுது அது உடம்புக்கு இயற்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுதுதான் நீங்கள் கூறியது போல மருந்து ஒரு உணவாக கருதப்படும். எனவே உணவு ஒரு மருந்து. இதை இரண்டுக்கும் இடையில நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ஆரோக்கியமான உணவு உட்கொண்டால் மருந்து எடுக்க வேண்டிய தேவை அங்கு இல்லாம போகிறது. ஆகவே மருந்து என்பது உணவில் தங்கி இருக்கிறது. ஆகவே நாங்கள் உணவை ஆரோக்கியமாக மாற்றுகின்ற பொழுது அங்க மருந்துக்குரிய தேவைப்பாடு குறைவடைந்து வருகிறது. ஆகவே உணவு என்பது எங்களுடைய அன்றாட வாழ்வியலில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை,
அல்லது ஒரு பழக்க வழக்கம் அல்லது பிரதான வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு செயற்பாடு இது இன்றி நாங்கள் எவ்வாறு இந்த உணவு பழக்கத்தை உடலுக்கு ஆரோக்கியமா மாற்றிக்கொள்வது என்பது இன்றைய சவால். அவை எவ்வாறு இதை மாற்றிக்கொள்ளலாம்? போசாக்கான உணவாக இருக்க வேண்டும், உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் தீங்கு தரக்கூடாத நோய்களை தடுக்கக்கூடிய உணவா இருக்குமா இருந்தால் எங்களுக்கு உணவு என்பது உடலை பராமரிக்கும் அல்லது உணவை பாதுகாக்கும். இந்த நிலையில் தான் உணவு பழக்க வழக்கங்களும் உணவினுடைய தயாரிப்பு முறைகளும் வேறுபடுகிறது அல்லது தேவைப்படுகிறது. ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதை போன்ற ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்க்கும்போது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் மருந்தாக இருந்த உணவு இப்பொழுது பல நோய்களுக்கான ஒரு வித்திரலாக இருக்கின்றது. எனவே சரியான உணவு பழக்கம் என்பது நோய் வராமல் தடுப்பதோடு அதே தவறான பழக்கமாக மாறுகின்ற போது பல நோய்களுக்கு காரணமாகவும் மாறும். எனவே எமது உணவு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக ஆரோக்கியமான உணவு பழக்கம் பற்றிய அறிவு எமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் ஆரோக்கிய வாழ்விற்கு அவசியமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்பநல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் எங்களுடைய சரியான உணவு பழக்கம் என்பது ஒரு மருந்தாக இருக்கின்றது என்று. எமக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் பற்றிய அறிவும் தெளிவும் இருந்தாலும் கூட எமக்கு இருக்கின்ற வேலைப்பளு, சில சமயங்களில் இருக்கின்ற பொருளாதார காரணிகளினால் சரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள முடியாமல் போகின்றது. எனவே அத்தகையோருக்கு நீங்கள் கொடுக்கின்ற தீர்வாக என்ன இருக்கின்றது? இப்ப இதற்கு தீர்வு என்று சொல்வதை விட இது பிரச்சனை என்றுதான் கருத வேண்டும். காரணம், உணவு என்பது முக்கியமாக தேவை என்று அறிந்தும் கூட நீங்கள் கூறியது போல் வேலைப்பளு அல்லது பொருளாதார பின்னடைவு இவ்வாறான சமூக காரணங்களினால் அவர் தன்னுடைய உணவுக்கு செலுத்த வேண்டிய கவனத்தை குறைத்துக் கொண்டு செல்கிறார். அதை கவனக்குறைவு உணவுக்கு ஏற்படுகின்ற தேவையின் அளவை குறைப்பதனால் அவருக்குரிய எனர்ஜி, அவருக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அனைத்தும் அவரை குறைத்துக் கொண்டு வருகிறார். ஆகவே அவருடைய போசாக்கு உடல்நிலை படிப்படியாக குறைந்து கொண்டு செல்லும். அவை உணவை அவர் சரியாக பக்குவப்படுத்துவதற்கு, உணவை அவர் சரியான முறையிலே பேணுவதற்கு அவருக்குரிய உணவை அவர் பொருத்தமானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த தொழில் செய்பவருக்கு எத்தனை எவ்வகையான எனர்ஜி தேவைப்படுகிறது, அதற்குரிய பொருட்களை அவர் எவ்வாறு உட்கொள்ளலாம். சில வேளைகளில் அதிகமாக உழைக்கின்ற மேனுவல் ஒர்க்கர்ஸ், உழைப்பாளிகள் அதிகளவு உணவை உட்கொள்வார்கள். அவருக்கு உட்கொள்ள வேண்டிய அதிகளவு அந்த அளவை அதிகம் ஏற்றுக் கொள்வார்கள். அதற்குரிய வேலைப்பழுவும் அவருக்கு இருக்கும். அவருடைய உடலிலேயே அந்த செயல்பாட்டு தொகுதிக்கான ஒரு வளர்ச்சியை அவர் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு மாறாக இப்பொழுது வேலை பார்க்கின்ற இளைஞர் சமூகம் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக சிந்திக்கின்ற பொழுது அந்த உணவு உட்கொள்கின்ற அளவை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அளவை குறைப்பதனால் அவர்களுடைய உணவு உட்கொள்ற நேரத்தை குறைத்து ஏதோ தாங்கள் போசாக்கு உள்ளவர்களாக மாறலாம் என்று நினைக்கிறார்கள். இதற்காக அவர்கள் இப்பொழுது கடை காணப்படுகின்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது உண்மையான கடைகளிலே அல்லது சந்தை மார்க்கெட்டிலே காணப்படுகின்ற பொருட்களை இலகுவாக வாங்கி கொஞ்சம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு தன் உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். இப்பொழுது அந்த உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களுடைய நேரமும் பொருளாதாரமும் தடையாக காணப்படும். சிலவர்கள் வாகனம் செலுத்தி கொண்டிருக்கிற வேலைகளிலேயே தங்களுடைய உணவுகளை உட்கொள்கிற பழக்கத்தை மாற்றிக்கொண்டு வைத்திருக்கிறார்கள். சில பேர் தங்களுடைய வேலை நேரங்களிலேயே உணவை உட்கொள்கிறார்கள். எனவே அவருடைய உணவு உட்கொள்கின்ற பொழுது அந்த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, அவருடைய சாப்பிடுகின்ற அளவும் அதனுடைய தரமும் பேணப்பட வேண்டும். எனவே அங்கு காணப்படுகின்ற பொழுது உணவு சரியான முறையில் தயாரிக்கப்படுகிறதா என்ற வினா எழுப்பப்படுகிறது. எனவே நாங்கள் சொல்லுகின்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது அவர்கள் சமைத்த உணவுகளை கொண்டு செல்கின்ற சூழ்நிலைகளில் அங்கே உணவு சம்பந்தமான உணவு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை எடுக்கின்றது. ஆனால் உடனடியாக சமைத்த உணவை அவர் வீட்டில் அல்லது வேலை தளங்களில் சாப்பிடுகின்ற அல்லது கடைகளில் சாப்பிடுகின்ற பொழுது அங்கே உடன் தயாரித்த உணவு வகைக்கும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உணவு வகைக்கும் இடையில காணப்படுகின்ற பிரச்சனைகள் சுகாதார பிரச்சனையை தோற்றுவிக்கக்கூடும். ஃபுட் சேஃப்டி அந்த ஃபுட் ஹைஜீன் ரெண்டு விடயங்கள் அங்கே காணப்படுவது. ஃபுட் ஹைஜீன் எவ்வாறு அந்த உணவை நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அதன் தொற்று நோயில் உட்படுகின்ற கிருமிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சேராமல் பாதுகாப்பது. அந்த ஃபுட் சேஃப்டி என்கின்ற பொழுது இரசாயன பதார்த்தங்கள், அதை ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கலாம் அல்லது ஒரு வர்த்தக நோக்கமாக இருக்கலாம்,
அங்கே சேர்க்கப்படுகின்ற நிறப்பொருட்கள் அது அனைத்து ஏனைய ரசாயன பதார்த்தங்கள் அவருடைய உணவை நாங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாதாக மாற்றிக்கொள்வோம். எனவே உணவு உற்பத்தியும் உணவின் சந்தையில் கிடைக்கின்ற வீதமும் அதை உட்கொள்கின்ற முறையிலும் அந்த உணவினுடைய நிலைப்பாடு மாற்றப்பட்டு கொண்டு போகிறது. எனவே ஆரம்ப காலத்தில் அதிக அளவு வீட்டிலே வேலை செய்தவர்கள், ஒன்றாக குடும்பமாக இருந்து ஒன்றாக உணவு கொண்டவர்கள் இப்பொழுது தங்களுடைய உணவுகளை தங்களுடைய கைகளில் எடுத்து செல்லுகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கே உணவு பரிமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அது ஆரோக்கியமானதா மாற்றப்படுகிறதா அல்லது ஆரோக்கியம் அற்று போகிறதா என்பது உட்கொள்ளும் வரைக்கும் தெரியாது. எனவே உணவை நாங்கள் உட்கொண்ட பிறகு அதில் ஏற்படுகின்ற விளைவுகள் தீங்கானதா இருக்கலாம். எனவே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், நான் உட்கொள்கின்ற உணவு உற்பத்தியில் இருந்து எங்களுடைய உணவுக்கால் அதாவது வாயில் நாங்கள் செலுத்துகின்றது கையாலா இருக்கலாம் அல்லது கரண்டியா இருக்கலாம், செலுத்துகின்ற பொழுது அந்த உற்பத்தி செய்யப்பட்டது இடத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு அது ஏதோ ஒரு பொறுமுறைக்கு உட்படுத்தப்பட்டு உணவு கால்வாய்க்கு சென்றடையும் வரையிலும் உணவு பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் உணவு பாதிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியமான தேவை. எனவே சாப்பாடை உண்பது, அதை பராமரித்து கொண்டு செல்வது, அதை எவ்வாறு கெடாமல் பாதுகாத்து உட்கொள்வது. நன்றாக சமைத்த உணவு சிறிது நேரத்தில் ஒழுங்காக பராமரிக்கப்படாத பட்சத்தில் ஒரு கெட்ட உணவாக மாற்றப்படும். அதை நாங்கள் உட்கொள்கின்ற பொழுது அது நோயை தோற்றுவிக்கும் அல்லது ஒரு வயிற்றோட்ட சம்பந்தமான அல்லது நிறைய நோய்களுக்கான வாய்ப்பை அந்த நன்றாக தயாரித்த உணவு உட்கொள்ளும் நேரம் மாறுபடுகின்ற பொழுது பாதிப்படையும். உணவு உற்பத்திக்கும் உட்கொள்ளுவதில காணப்படுற விடயங்கள் தான் இப்பொழுது நாங்கள் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால். உடனடியாக தயாரித்த உணவை நாங்கள் சேகரித்து வைப்பது, எவ்வாறு ஸ்டோர் பண்ணி வைப்பது, அதை எவ்வாறு மற்ற பொருட்களிலிருந்து உணவை பாதுகாப்பது என்பது சவால். நாங்கள் முழு சமூகமும் ஒரே ஒரு உண்மையிலே மிகவும் அதி விரைவாக இயங்கி கொண்டிருக்கிறபடியால் இந்த உணவு பண்டங்களை இலகுவாக பெறக்கூடிய வழியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உணவை தேடிக்கொண்ட பொழுது எந்த முறையில் அது அறிக்கப்படுகிறது, என்னென்ன பொருட்களில் சேர்க்கப்படுகிறது, அதனுடைய சரியான காலகட்டத்தில் வைக்கக்கூடிய மாதிரியான அந்த எக்ஸ்பயரி டேட்டுகள் கொடுக்கப்படுகிறதா, சரியான விளம்பரங்கள் கூடாக ஒவ்வொரு பொருட்களை சேர்த்துக் கொள்ளப்படுகிறதா என்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் கவனிக்காமலே உட்கொள்ள வேண்டிய துப்பாக்கிய நிலையில் காணப்படுவது. ஆகவே உணவு பொருட்களை உட்கொள்வதும் அதை பார்ப்பதும் ஒரு சவால். உணவு என்கின்ற ஒரு வெளியீட்டு பொருளுடைய தரம் அதனுடைய உற்பத்தி பொருளிலிருந்து ஆரம்பமாகிறது என்று சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். எங்களுடைய நாடுகளில் கூட பார்த்தோமானால் அதாவது ஒரு இயற்கை சார்ந்த உற்பத்தி முறையிலே விளைவிக்கப்படுகின்ற இயற்கை சார்ந்த மரக்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் இன்றைய காலகட்டத்தில் உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. இது தரத்தை உயர்த்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் தர நியமங்கள் கூட உணவு உற்பத்தியினுடைய தரத்தை அதிகரிப்பதற்கு வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் இந்த சமுதாயத்தினர் கவனமாக கூர்ந்து கவனித்து நீங்கள் சொன்னதை போன்று காலாவதி திகதியாக இருக்கட்டும், உள்ளடக்கங்களாக இருக்கட்டும், நாங்கள் அதில் ஒரு தெளிவை பெற்று அதையெல்லாம் கவனித்து உணவுப் பொருட்களை உட்கொண்டோம் என்றாலே எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை மிகவும் சுலபமாக பயணிக்கக்கூடியதாக மாறிவிடும். இன்னும் சொல்லப்போனால் டாக்டர், இந்த பதப்படுத்தல் பற்றிய அறிவு என்பது, உணவு பதப்படுத்தல் பற்றிய அறிவு கூட எங்களுக்கு இன்னும் தெளிவாக இருப்பதில்லை. எனவே உணவு பதப்படுத்தல் பற்றிய ஒரு தெளிவினை விளக்க முடியுமா? உண்மையிலே உணவு பதப்படுத்தல் என்பது ஒரு செயற்கையான ஒரு முறை. இதை இவ்வாறு நாங்கள் உணவு உட்கொள்ளுகின்ற சூழ்நிலைக்கு உணவை தயார்படுத்துது. நீண்ட காலம் அதை இவ்வாறு பாவிக்க வேண்டும். அந்த நிலையில் இயற்கையான முறையில் நாங்கள் அந்த காலத்தில், அதாவது பிற்காலத்தில் அல்லது நாங்கள் பழைய காலத்தை நாங்கள் நோக்கி செல்கின்ற பொழுது அங்கே ஒரு இயற்கையான பொறிமுறைகள் வைத்திருந்தார்கள். உணவை நன்றாக சூடாக வைத்திருத்தல், ஹீட்டாக வைத்திருத்தல், உடனே உணவை உட்கொண்டு அதை உட்கொண்டார்கள். இப்பொழுது அவ்வாறு இல்லாதபடியா பதனிடல் வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இந்த பதனிடல் என்பது அங்கே வேறு ஒரு பொருளை அதற்கு சேர்க்க வேண்டி இருக்கிறது. இந்த பதனிடல் நிச்சயமாக ஒரு கெமிக்கல், ஒரு இரசாயன பதார்த்தங்கள் ஊடாகவோ அல்லது இரசாயன பொறிமுறைக்கு ஊடாகவோ தான் செயல்படுத்தப்படுகிறது. இங்கே அதிக அளவு வெப்பத்தை அங்கே சேர்க்க வேண்டி வரும், அல்லது அதிக அளவு குளிர்த்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். இப்போ ரீஃப்ரிஜிரேட்டர், எங்களுடைய குளிர்சாதன பெட்டிகளில் கூட நாங்கள் உணவு பாதுகாக்கின்றோம். அதே போன்று உணவை நாங்கள் அதிக அளவு வெப்பமூடாக ஹீட் பண்ணுகின்றோம். அவை
உணவை பதனிடுகின்ற பொழுது 2 பொறிமுறைகளும் ஏற்படுத்தப்படுகிறது. அங்கே உணவை கெடுதல் செய்யக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை மாற்றீடு செய்யப்படுகிறது. மீன் பொதுவாக முட்டை, மீன், இந்த பால், இறைச்சி வகை, இந்த அனைத்து வகையிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுது. நாங்கள் அது உயிரான மீனை உட்படுகின்ற பொழுது காணப்படுகின்ற பிரச்சனையும், அந்த மீனை 18 டின் ஃபிஷ்ல அடைத்து அந்த அதே மீனை நாங்கள் ஒரு டின் ஃபிஷ்ஷாக நாங்கள் சாப்பிடுகின்றோம். அந்த மீன் எவ்வாறு பதனிடப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது நிறைய பொறிமுறைக்குள்ளாகப்படுகின்றது. இந்த பொறிமுறை சரியானதா என்பதை கட்டுப்பாட்டு சேவைகள், உணவு சம்பந்தமான ஃபுட் ஆக்ட், அதை பரிசோதிக்க வேண்டிய PHI அல்லது அது சம்பந்தமான உணவு கண்ட்ரோல் மெக்கானிசம் சரியாக இயங்காத பட்சத்தில் சாதாரண மக்கள் அந்த உணவை எதிர்பாராத ஒரு உடனடியாக உட்கொள்வார்கள். அங்கேயே காணப்படுவது எவ்வாறு பார்க்கலாம். அவை உணவை பதனிடுவதை என்பதை விட பதனிடப்பட்டவை பாவனைக்கு வந்ததா என்பதுதான் மிக முக்கியம். அவை பாவனைக்கு வந்ததை எவ்வாறு தீர்மானிக்கலாம்? சாதாரண ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஒரு பரிசோதனை, ஒரு அந்த பதார்த்தத்தை பார்த்த உடனே விளங்கும். ஒரு டின் ஃபிஷை உதாரணத்துக்கு எடுப்போமான, அந்த டின் ஃபிஷ் ஒரு வடிவங்கள் மாற்றப்பட்டு அதிலே ஒரு துருப்பிடிக்கப்பட்டு அல்லது ஒரு ஒழுக்கு லீக் ஏற்படப்பட்டு அல்லது நெளிந்திருந்து அல்லது ஒரு வளைந்து அல்லது ஒரு அதிகம் விருந்து அது வளமைக்கு மாறாக காணப்பட்டு கொண்டிருக்குமா இருந்தால் 100க்கு 100% அது உடலுக்கு பொருத்தமற்றது. நன்றாக பதனிடப்பட்டிருக்கலாம், ஆனால் பாவனைக்கு வந்தது அல்ல. அவை யாருடைய லேபலிங், அங்கே காணப்படுகின்ற அந்த லேபலிங், அது சரியான உணவு நிறுவனத்தால் அறிக்கப்பட்டதா, அது சரியான நிறுவனத்தால் சந்தைப்படுத்தப்படுகின்றதா, அதனுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறதா, என்னென்ன உள்ளடக்கங்களால் ஏற்கப்பட்ட இந்த என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்குது, இது உடலுக்கு தீங்கானதா, அனைத்தையும் நாங்கள் உட்கொள்கின்ற பொழுதுதான் இந்த பதனிடலை நாங்கள் ஏற்படுத்தலாம். இப்பொழுது காணப்படுகின்ற அனைத்து உணவு பண்டங்களும் ஏதோ வகையான பதனிடல் செய்யப்படுவது காரணம் நீண்ட காலத்துக்கு அந்த பொருளை சந்தையில் வைத்திருக்க வேண்டும். எனவே அந்த நீண்ட காலத்துக்கு அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு வைத்திருப்பதற்கு பதனிடல் மிக முக்கியம். அது உண்மையான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம். ஆனால் உணவு பாவனை என்கின்ற பொழுது மனிதனுக்குரிய தீங்கி விளையக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது மிகவும் ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே இன்ஸ்பெக்ஷன், அந்த உணவு பண்டத்தை நேரடியாக பார்த்தல் அல்லது அந்த உணவு பண்டத்தில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண மனம், துர்நாற்றம், அதிலே காணப்படுகின்ற நெளிவு தன்மை, ஒரு இறுக்கமான தன்மை இழந்து கொண்டு எங்களுக்கு சந்தேகம் ஒன்று ஏற்படும். எனவே இந்த உணவு பண்டம் பதனிடல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை பதனிடல் என்பது எல்லா பொருட்களும், இப்போது சாதாரண இயற்கையாக காணப்படுகின்ற தேன் போன்ற பொருட்களுக்கும் ஒரு வகையான பதனிடல் விற்பனைக்கு வருகிறது. ஆகவே நாங்கள் பதனிடல் என்பது சந்தைப்படுத்து முகாமைத்துவத்துக்கு அப்பாற்பட்டு மனிதனுடைய உடலியல் தேவைகளுக்கு பொருத்தமானதா என்பதை ஒவ்வொன்றாக நான் பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் அது தீங்கு தரக்கூடிய பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதிக அளவு விற்பனையை ஏற்படுத்துவது. ஆகவே பதனிடல் என்பது மிகவும் ஒரு சயின்டிபிக் வேயால, ஒரு சயின்டிபிக் முறையினால் இனங்காணப்பட்டு சரியான முறையில் செயற்படுத்தப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படுவதுதான் மிக முக்கியமான சட்ட பிரச்சனை. எனவே வர்த்தக நோக்கங்களுக்காக இவை மாற்றப்படலாம். பிழையான பொருட்களை பிழையான நேரங்களில் செலுத்தப்பட்டு பதனிடப்பட்ட மாதிரி விற்கப்படலாம். ஆகவே பதனிடல் என்பது மிகவும் ஒரு விஞ்ஞான முறையூடாக அங்கீகரிக்கப்பட்ட முறையில் செய்யப்படுவதை மட்டும்தான் அங்கீகரிக்க முடியும். எனவே சாதாரணமாக உடன் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அல்லது வீட்டில் தயாரிக்கின்ற பொருட்கள் உட்கொள்வதற்கும் ஒரு பதனிடப்பட்ட பொருளை பயன்படுத்துவதற்கும் அங்கு நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகிறது. பதனிடலை நாங்கள் எதிர்க்க முடியாது, ஏற்க வேண்டும். ஆனால் சரியான முறையில் பதனிடப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யப்படுவது மிக முக்கியமானது. எங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தேன் மூலமும் உப்பு மூலமும் நாங்கள் பதனிடலை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய பதனிடல் முறை ஒரு வியாபார நோக்கம் கருதி இருப்பதனால் அது நமக்கு பாதகமாக இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி தெளிவை பெற வேண்டியவர்கள் நுகர்வோராக இருக்கின்றார்கள். எனவே அதிலும் குறிப்பாக உணவுப் பொருட்களை நுகர்கின்ற போது நாம் அது பற்றிய தெளிவை நிச்சயம் கொண்டிருக்க வேண்டும். எனவே உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி பல்வேறு விடயங்களை தொடர்ந்து பேசலாம். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி நாம் அறியாத பல்வேறு விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், நீங்கள் எங்களுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி பல்வேறு விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள்.
இதிலும் வந்து இந்த கொரோனா காலகட்டம் நாம் கடந்து வந்த காலகட்டத்திலே எங்களுக்கு வீடுகளில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருந்தது. எனவே வீடுகளிலே உணவுகளை சமைத்து நாங்கள் சாப்பிட்டபடினால் ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றி இருந்தோம். இப்பொழுது அது மாறி ஒரு பண்டிகை காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இப்போது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சற்று மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் எங்களுடைய ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி அதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கான அவசியம் பற்றியும் நமக்கு அறிவிருக்க வேண்டும். எனவே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? நல்லது. இயற்கையாகவே அந்த கொரோனா காலகட்டத்தில் அனைவரிடத்திலேயும் ஒரு விதமான ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தவிர்க்கப்பட முடியாத காரணத்தினால் வீட்டிலே முடங்க வேண்டிய கட்டத்தில் வீட்டில் இருக்கின்ற நிலத்தை, அவருடைய வீட்டிலே காணப்படுகின்ற எந்த பொருளையும் பயன்பாடுகளாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். அனைவரும் எல்லா விதமான மட்டத்தில் காணப்பட்டோம், அது முயற்சி செய்தார்கள். பொதுவாக வீட்டு தோட்டம் அமைப்பது ஒரு பொழுதுபோக்காக மாற்றப்பட்டதும் அல்லாமல் ஆரோக்கியமான உணவையும் தருவதுடன் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் உணவு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆரோக்கிய உணவு என்பது எங்களுடைய ஃபுட்டை எப்படி உற்பத்தி செய்கின்றோம், அங்கே நாங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் பொதுவாக மரக்கறி வகைகள், பழங்கள், காய்கறிகள், அந்த இலை சின்ன சாதாரண வல்லாரை, பொன்னாங்கண்ணி, முருங்கை போன்ற சாதாரண சிறிய எங்களுடைய வீட்டு தோட்டங்களில் காணப்படுகின்ற முக்கியமான பதார்த்தங்கள் மிக ஒரு போசாக்கு அல்லது ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள். நாங்கள் இவற்றை அன்றாட ஒரு மற்ற காலகட்டங்களில் பொதுவான சந்தைகளிலே அதை வாங்க முடியாது அல்லது உற முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. அது வீட்டு தோட்டம் இருக்கின்ற நிலையில் கொரோனா காலகட்டத்தில் ஆரோக்கிய உணவு தயாரித்தல், அங்கே தயாரிக்கப்படுகின்ற பொறுமுறை வீட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இயற்கையான பொறுமுறைகளாக உணவு தயாரிக்கப்பட்டது. ஆகவே பொதுவாக அந்த பொருள் ஆரோக்கியம் இருந்தால் காணப்படும். இப்பொழுது நீங்கள் கூறியது போல ஃபெஸ்டிவல்ஸ், கொண்டாட்ட காலங்கள், இப்பொழுது வருகின்ற கிறிஸ்துமஸா இருக்கலாம் அல்லது புதுவடமா இருக்கலாம், நிறைய அதை போல கோயில் திருவிழாக்கள், மதத்தலங்களிலே காணப்படுகின்ற நிகழ்ச்சிகளின் போது அதிக அளவு மக்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது அங்கே ஒரு உணவுக்கான ஒரு பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த ஃபெஸ்டிவல்ஸ் காலங்களில் நாங்களுடைய கட்டுப்பாடு இழந்து அதிக அளவு கவரக்கூடிய பொருட்களை எங்களுடைய மனத்தால அல்லது உணர்வால ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுகளை தான் விரும்பி நாங்கள் உட்கொள்கின்றோம். ஃபெஸ்டிவல் என்பது அனைவரும் வித்தியாசமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஒன்று அங்கே காணப்படுகிற பொருட்கள் வித்தியாசமான முறையில் தயாரிக்கப்படும். அதிக அளவு இனிப்பு சேர்க்கப்படும், அதிக அளவு எண்ணெய்களில் அது பொரிக்கப்படும் அல்லது எண்ணெய்களால் அந்த வடிவங்களை அது மாற்றப்படும். அதிக அளவு மேலதிகமான நிறப்பொருட்கள் அல்லது புருஷவேஷன் அங்கே சேர்க்கப்படும், அழகுபடுத்தப்படும். ஆகவே கொண்டாட்டங்கள் என்ற பொழுது அங்கே உணவிலுடைய ஒரு அலங்கரிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அது உடலுக்கு சில விட தீங்கா வரலாம். அதை விட இதற்காக அதிக அளவு பொருளாதாரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே பொருட்களை நாங்கள் ஒரு விசேஷமான கொண்டாட்டங்களின் போது உணவை நாங்கள் ஒரு பெறுமதியான பொருளாக பார்க்கின்றோம். சாதாரண சூழ்நிலையில் நாங்கள் ஒரு அடிப்படை பொருளாக பார்க்கின்றோம். உணவை நாங்கள் அடிப்படையாக அல்லது ஒரு சமூக வர்க்கமாக பார்க்கின்ற பொழுது உணவு என்பது எங்களுக்கு கிடைக்கின்றதை பொறுத்து வேறுபடுகிறது. கொண்டாட்ட காலங்கள், வீட்டிலே காணப்படுற கொண்டாட்ட காலம் என்பது ஒரு பக்கம், அதே போல திருவிழாக்கள் திறந்த வெளி அரங்கிலே உட்கொள்கின்ற பொழுது சில சிற்றுண்டி சாலைகளில் நாங்கள் அதிகம் பேர் ஒன்றாக இருந்து பரிமாறக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும். அங்கே ஒரு சமூக பிரச்சனை அல்லது உணவு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே தயாரிக்கும் உணவு சரியான முறையில் தயாரிக்கப்படுகின்றதா, அங்கே காணப்படுற நீர் சுத்தமானதா, அல்லது அங்கு பாவிக்கின்ற பாத்திரங்கள் சுத்தமானதா, அல்லது அங்கே கையாளுகின்றவர்கள் தங்களுடைய உடலை சுத்தமா வைத்திருக்கின்றார்களா, அல்லது உணவுப் பொருட்கள் உண்மையான முறையில் தயாரிக்கப்பட்டும் பராமரிக்கப்படுகிறதா, அல்லது அங்கே உர பொருட்கள் அல்லது மற்ற ஏனைய தீங்கான பொருட்கள் அல்லது பறவைகள், பீடைகள், கழிவு பொருட்கள் ஒன்று சேர்க்கப்படுகின்றதா, அல்லது உணவில் ஏற்படுகின்ற தயாரிக்க உணவும் சேர்க்கப்படுகின்றதா. இவ்வாறான பிரச்சனைகள் கொண்டாட்ட காலங்களிலே சிற்றுண்டிகளிலே சாப்பிடுவது, திறந்த வெளியில் சாப்பிடுகின்ற பொழுது வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் வீடுகளில் அவ்வாறு ஏற்படுவதில்லை. ஆகவே கொண்டாட்டங்களிலும் கொரோனா காலங்களிலும் காணப்படுகின்ற உணவுடைய பரிமாணம் மாற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது பொதுவானவர்கள் வீட்டு தோட்டத்தை கைவிட்டு மீண்டும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்களை வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் அந்த சமூக மாற்றத்தை நீடித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சமூக தேவை காணப்பட்டிருந்தும் தனங்களதை சற்று மறந்தாப்போ தெரிகிறது. காரணம் எங்களுடைய சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்.
ஆரோக்கியமான ஒன்றாகின்ற பொழுது உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் ஆரோக்கியமானவை. அவற்றை சரியான முறையில் ப்ரோசஸிங், அங்கே அந்த ப்ரோசஸிங் மெக்கானிசம் என்பதுதான் எங்களுடைய சிக்கல் நிறைந்த கட்டம். அந்த ப்ரோசஸிங் கூடாகத்தான் உணவு மாற்றப்படுகிறது. அந்த மெக்கானிசம் எவ்வாறு சுத்தமானதா இருக்கிறது, அந்த பொறுமுறை எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்குதான் அந்த பொருட்கள் உணவு பண்டங்கள் தயாரிக்கின்ற பொழுது அதிக அளவு வெப்பம், அதிக அளவு உப்பு, அதிக அளவு சீனி, அதிக அளவு எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு உணவு தயாரிக்கின்ற பொழுது அது உடலுக்கு தீங்காக வரலாம். அதை விட்டு வீடுகளிலே அல்லது கொரோனா காலங்களில் அல்லது சாதாரண வீட்டு சூழல்களிலே காணப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு மேலதிகமான ஒரு சுத்தம் ஏற்படுத்தப்படும். வெளிநிலையில் அது ஆலய திருவிழாக்கள், விளையாட்டு போட்டிகள், இவ்வாறான நிகழ்ச்சிகளிலே காணப்படுற உணவு பரிமாற்றங்கள், தெருவுகளில் விற்கின்ற உணவு பதார்த்தங்கள், தங்களுடைய சுய தேவைகளுக்காக சிறு சிறிய கைத்தொழிலா மேற்கொள்கின்ற உணவு பதார்த்தங்களை நாங்கள் உடனடியாக குறைந்த விலையில் அல்லது கிடைக்கின்ற பொழுது உட்கொள்ள விரும்புவோம். ஆனால் எந்த அளவு உடலுக்கு ஆரோக்கியம் என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு காணப்படுகின்ற ஒரு முக்கியமானது. பொதுவாக இந்த மரக்கறி வகைகளை பார்க்கின்ற பொழுது நன்றாக கழுவப்படுகிறதா, சாதாரண சின்னருடைய அந்த கிளீனிங், அந்த கிழங்கு வகை சரியாக கழுவப்படுகிறதா, அல்லது சரியான முறையில் அந்த டேமேஜ் பண்ணப்பட்டதும் டேமேஜ் பண்ணப்படாததும் சேர்க்கப்படாமல் வேறுபடுத்தப்படுகிறதா, சின்ன சின்ன விடயங்களுக்கு கூடாக உணவை நாங்கள் பாதுகாக்கலாம். எனவே அந்த முறைகள் பொதுவாக விற்பனைக்கு வருகின்ற பொழுது அல்லது ஒரு வெளிப்படையான கொண்டாட்டங்களின் போது அவற்றை நாங்கள் உற்று நோக்குவதில்லை. எனவே அங்கே ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விடயம் அதிக முக்கியம் இருந்தாலும், கட்டுப்பாடு இருந்தாலும் அவற்றை சரியாக நாங்கள் மேற்கொள்கின்றோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் டாக்டர், அதாவது உற்பத்தி பொருளின் தரம் தான் அந்த உணவினுடைய தரத்தையே தீர்மானிக்கின்றது என்று. எனவே வீடுகளிலே நாங்கள் சமைக்கின்ற உணவின் போது ஒரு கூடிய அக்கறையை செலுத்துவோம். அதை சுத்தப்படுத்துவதிலாக இருக்கட்டும் அல்லது சமைக்கின்ற போது பதப்படுத்துகின்ற போதாக இருக்கட்டும். இதுவே இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட விடயம். உணவகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததனால் நாங்கள் வீடுகளிலே சமைத்து உட்கொண்டோம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்று கூட கூறியிருந்தார்கள். எனவே வீடுகளிலே நாங்கள் சமைத்து உண்ணுகின்ற உணவு என்பது சிறந்த உணவு என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது அந்த கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டுதான் வருகின்றது. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உணவு சமன்பாட்டு பல விடயங்களை பற்றி. எனவே எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வளப்படுத்துவதற்கும், இன்னும் சொல்லப்போனால் உடற்கலங்களுடைய வளர்ச்சிக்கும், எங்களுடைய நாளாந்த வேலைகளை செய்வதற்கு தேவையான சக்திக்கும் இந்த உணவு அவசியமாக இருக்கின்றது. இது உடல் சார்ந்த விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உணவு பழக்க வழக்கம், உணவு என்பது உளம் சார்ந்த விடயங்களில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது? உணவை நாங்கள் உட்கொள்கின்ற நோக்கம் உடலுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் தான் உணவு ஏற்படுது. எனவே ஆரோக்கிய உணவு என்பது ஆரோக்கிய உணவையும் உடலையும் வளர்க்கின்றது. மரக்கறிகளை, வெஜிடேரியன் ஃபுட் மிக முக்கியமான ஒரு இப்பொழுது காணப்படுகின்ற மிக முக்கிய ஒரு பேசும் பொருள். விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து சொல்லப்பட்டிருப்பது வெஜிடேரியன் டயட் மிகவும் ஒரு முக்கியமான உலகத்துக்குரிய வளத்தை தருகிறது, நல்ல எண்ணங்களை தருகிறது. நாங்கள் ஒரு விலங்கு பொருட்களை அல்லது விலங்கு சார்ந்த பொருட்களை உட்கொள்கின்ற பொழுது அங்கே காணப்படுகின்ற மனமாற்றம், அங்கே காணப்படுகின்ற உடலில் ஏற்படுற மாற்றங்களை விட தாவரம் சாய்ந்த தாவரமான பிளான்ட் ஃபுட், உங்களுடைய தாவர உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியம் தருவது என்பதை விஞ்ஞான ரீதியாக இப்பொழுது நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள். மூட வளர்ச்சி, எங்களுடைய எண்ணங்களுடைய தோற்றப்பாடு, எங்களுடைய அதனால் காணப்படுகின்ற விளைவுகள் அனைத்தும் உணவு சம்பந்தப்பட்டது. உணவு எங்களுடைய பிரதான ஒரு சக்தி தருகின்ற பொழுது மட்டுமல்லாமல் முக்கியமான புரதங்களால் எங்களுடைய காணப்பட்ட கெமிக்கல்ஸ், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், என்சைம்ஸ், ஹோமோன்ஸ் அனைத்திலேயும் இங்கே காணப்படுகின்ற இந்த இரசாயன பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்களுக்கான முக்கியவை இந்த தாவரத்திலே காணப்படுகின்றது. அவை தாவர பொருட்களை நாங்கள் அதிக அளவு உட்கொள்கிற பொழுது அங்கே இயற்கையாகவே எங்களுடைய பொறிமுறை சாதகமாக்கப்பட்டு நல்ல மன இலையை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆரோக்கியமான உணவு என்கின்ற பொழுது அந்த உணவு ஆரோக்கியமான முறை உட்கொள்ளப்படுகின்றதா என்பது முக்கியம். ஒரு பொருளை நாங்கள் அவித்து சாப்பிடுவது, வறுத்து சாப்பிடுவது, பொருத்தி சாப்பிடுவது, அவ்வாறான பொழுது மரக்கறிகளை நாங்கள் இவ்வாறு பொறிக்க முடியும், அவித்து தான் சாப்பிடுவோம். அவித்து சாப்பிடுவது என்பது ஒரு உடலுக்கு இலகுவான செயல்பாடு தொகுதியிலே இலகுவாக செயல்பாடை ஏற்கொள்ளக்கூடிய மாற்றப்படுவது. ஒரு எண்ணெய் கலக்கின்ற பொழுது அங்கே செயல்பாட்டிலே ஏற்படுகின்ற செயல்பாடு அடைகின்ற நேரம் வீதம் மாறுபடுகின்றது.
அதிக அளவு கொழுப்பை நாங்கள் சாதாரண முறையில் தயாரிக்க முடியாது. அதிக அளவு மேலதிகமான பொருட்களை சேர்க்க வேண்டும். எனவே ஒவ்வொரு பொருட்களிலேயும் பார்க்கின்ற பொழுது சாதாரண தாவர வகையான பதார்த்தங்கள், காய்களா இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், அதை போன்று இலக்கறிகளாக இருக்கலாம். இவை மிகவும் ஒரு இலகுவாக சமைக்கக்கூடியதும், உடலினால் இலகு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும், அதில் வருகின்ற விளைவுகளும் ஆரோக்கியமாக தான் காணப்படும். இது விஞ்ஞான ரீதியா இப்பொழுது நிரூபித்துக் கொண்டு வரப்படுகிறது. எனவே எங்களுடைய மன வளர்ச்சி என்ற பொழுது சாப்பாடு மிக முக்கியம். எனவே ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆரோக்கிய உணவு அது மரக்கறியாக இருந்தால் மிகவும் நல்லது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு போட்டி மிகுந்த சமூகத்தில் மரக்கறியை மட்டும் உண்டு வாழலாமா என்கின்ற ஒரு பெரிய வினா ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கொரோனா போன்ற காலகட்டத்தில் இந்த மரக்கறிகளை நாங்கள் மிகவும் விரும்பி உட்கொண்ட சந்தர்ப்பங்கள் அதிகம். மரக்கறி வகைகளை உட்கொள்வதன் ஊடாக உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கலாம் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதே போன்று இன்றைய காலகட்டத்திலே உணவை உட்கொள்வது என்பது நாங்கள் செய்கின்ற ஒரு வேலையாக பார்க்கின்றோம். ஆனால் நிதானித்து ரசித்து ஒரு உணவை உட்கொள்ளுகின்ற போதுதான் அது உடலிலே மிக இலகுவாக அகத்துறிஞ்சப்படுகின்றது என்று கூட வைத்தியர்கள் சொல்வார்கள். எனவே உணவு என்பது உடல் சார்ந்த விடயம் மாத்திரமல்ல, உளம் சார்ந்த விடயமும். உணவு பற்றி நாம் அறியாத பல்வேறு விடயங்களில் தெளிவினை பெறலாம். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், உணவு பழக்கம் என்று சொல்லுகின்ற போது அது ஆரம்பிக்கின்ற ஒரு இடம் எங்களுடைய வீடு. எங்களுடைய வீட்டிலேயே நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து கவனிக்க வேண்டிய சிறு சிறு விடயங்கள் இருக்கின்றன. அதை கூட சில சமயங்களில் நாங்கள் புறக்கணித்து மறந்து விடுகின்றோம் அல்லது கவனிக்க தவறுகின்றோம். எனவே அத்தகைய விடயங்களை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? உண்மையிலேயே பிறந்த காலத்திலிருந்து தாய்ப்பால் ஊட்டல் உண்மையிலே அது அங்குதான் குழந்தைக்குரிய பிரதான உணவு தாயினூடாக கொடுக்கப்படுகிறது. அங்கே எந்த விதமான ஒரு இயற்கை எந்த விதமான பதனிடலும் தேவைப்படுவதில்லை. தாய்ப்பால் புனிதமாகவே இயற்கையாகவே உடம்பிலே காணப்பட்டது. ஒரு பால் சுரப்பியிலேயே குழந்தை அந்த பாலை உட்கொள்கின்ற பொழுது, பால் ஊற்றுகின்ற பொழுது சுரக்கப்படுகின்ற ஒரு இயற்கையான ஒரு உணவு. மிகவும் ஒரு போசாக்கு மிகுந்த நோய்களற்ற தொற்று நோய் கிருமிகள் சேர்க்கப்படாத உடல் வெப்பநிலைக்கு ஏற்ற குழந்தையின செயல்பாடு தொகுதிக்கு பொருத்தமான இயற்கையான தாய்ப்பால் மிகச்சிறந்த உணவு. அது அந்த தாய்ப்பால் ஊட்டல் தான் ஒரு குழந்தையினுடைய அடிப்படை வளர்ச்சிகின்ற முதற்படி. ஆகவே தாய்ப்பால் ஊட்டல் என்பது மிக முக்கியமான உணவு பழக்கம். எனவே எந்த ஒரு இளம் தாய்மாரும் தங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயமாக 6 மாதத்துக்கு ஆயினும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கட்டாயம் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். இதை தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் பல நன்மைகள் காணப்படுகின்றது. தாய்க்கு நன்மை, தாயினுடைய அந்த குழந்தைக்கு நன்மை, அவருடைய பொருளாதாரங்கள் கூட நன்மை. இப்பொழுது சாதாரண சந்தையில் காணப்படுகின்ற ஒரு உணவு ஒரு பேக்கெட் விலையை ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு நடுத்தர குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய சுமையாக காணப்படுகின்றது. அதற்காக இயற்கையாகவே தாய்ப்பால் ஊட்டுகின்ற தாய்மாருக்கு அது ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக மாற்றப்படுகின்றது. நோக்கிருமைகளுக்கு பயப்பட தேவையில்லை. உணவு பதத்தை சூடாக்கவோ அல்லது சூட்டை குறைப்பதோ அந்த விதமான விடயங்கள் செய்யப்படுவதில்லை. எந்த நேரத்திற்கும் அது ரெடியாக உடனடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி காணப்படுவதனால் அங்கே பதனிடுதலோ அல்லது சேகரித்து வைத்து கொடுப்பதற்கான நேரம் தேவைப்படாது. அது இயற்கையான முதலாவது பால் தாய்ப்பால். இளம் தாய்மார் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். முதலாவது தாய்ப்பால் ஊட்டியது பிறகு 6 மாதங்கள் இருந்து படிப்படியாக அவங்களுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் படிப்படியாக உணவுகளை சேர்த்து கொண்டு வந்து 1 வயது செல்கின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு பெரியவர்களோடு சேர்ந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கவழக்கத்தை மாற்றுகின்றது. எவ்வாறு பெரிய உட்கொள்கின்றார்கள், எவ்வாறு உணவு உடம்பிலே சேர்க்கப்படும் அந்த வகையான செயல்பாடு குழந்தை கற்றுக்கொள்கிறது. அவை அங்கே தாய் பால் ஊட்டிய பிறகு உணவூட்ட பழகுகிறார். உணவை எவ்வாறு கொடுத்தல், எவ்வாறு உணவை ருசியாக மாற்றுதல், குழந்தைகளுக்கு ஏற்றவாறு ருசித்தன்மையை கொடுத்தல், இவை அங்கே ருசியும் ஒரு செயற்பாடு. ஆகவே குழந்தைகளுக்கு ருசியான விரும்பக்கூடிய பதார்த்தங்களை கொடுப்பதன் மூலமாக உணவு கொடுக்கப்படும். இது ஒரு உண்மையிலே ஒரு பாரம்பரியமாக உணவு கொடுத்தல் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக காணப்படுவது. அதே குழந்தைகள் சற்று 2-3 வயது தாண்டுகின்ற பொழுது அவர்கள் ப்ரீ ஸ்கூல் அல்லது ஸ்கூலிங் செல்கின்ற வேளைகளில் அவருடைய உணவுகளிலே சிறு மாற்றங்கள், அவர்களே தாங்கள் உணவு உட்கொள்ள வேண்டிய தேவை. அப்பொழுதுதான் அந்த அவருடைய கைஜீன், அவருடைய பர்சனல் கைஜீன் என்கின்ற ஒரு விடயம்
ஏற்றுக்கொள்ளும். தாயால் கொடுக்கப்பட்டது ஒரு பாதுகாப்பு, அப்படி தாய் ஊட்டுகின்ற பொழுது தாயினுடைய பாதுகாப்பும் உடல் சுகாதாரமும், இப்பொழுது குழந்தை தன் உணவை உட்கொள்ள போகின்றது. ஆகவே அவருடைய ஹேண்ட் ஹைஜின், அது ஃபுட் ஹைஜின் என்பது சுகாதாரத்தை ஆரம்பிக்கிறது. கை கழுவுதல், சாப்பாடு உட்கொள்வது நன்றாக கையை கழுவ வேண்டிய தேவை இருக்கிறது. நகங்களை சோட்டாக வெட்டி கொள்ளுதல், அழுக்கு நேரங்களில் மண்கள் தேவையான இடங்களில் அந்த கைகளை போடாமல் பர்சனல் ஹைஜின் என்பது மிக முக்கியமானது. அதை போன்று உணவு உட்கொள்வது முன்பும் மலம் கழித்த பின்பு கட்டாயமாக கை கழுவ வேண்டிய சூழ்நிலை. எனவே இந்த ஹேண்ட் ஹைஜின் என்பது ஃபுட் ஹைஜின் அடிப்படை. எனவே அதிகமான உணவுகள் கைகளூடாகத்தான் வாங்கி செலுத்தப்படுகின்றது. ஆகவே கைகளை நாங்கள் சுகாதாரமாக வைத்திருப்பது உணவை எவ்வாறு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் அடிப்படை. ஆகவே சுகாதாரத்திலே கை கழுவுதல், நகங்களை வெட்டி கொள்ளுதல், சோட்டா கட் பண்ணுறது, அழுக்கு இந்த பொருட்களை கையாளா விடுவது, இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களை பிள்ளைகளும் பெற்றோரும் அவர்கள் ஊட்ட வேண்டும், பழக்க வேண்டும். இது ஒரு பழக்கமாக மாற்றப்படுகின்ற பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் கை கழுவாமல் சாப்பிட மாட்டார்கள். எனவே அங்கே ஒரு பழக்கம் மாற்றப்படுகிறது. அளவு, அந்த வெப்பம் அது குளிர்ந்த நிலையில் காணப்படுகின்றதா, அந்த உணவு ஒரு அதிகரித்த நிறமாக காணப்படுகின்றதா, அது கெட்ட மனமாக இருக்கின்றதா, அந்த உணர்வுகளை பார்த்து இனங்காணக்கூடிய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். அங்கே அந்த அறிவு ஊட்டப்படுகிறது. உணவு சம்பந்தமான அறிவு வீடுகளிலும் பாடசாலைகளிலும் கற்பிக்கப்படுகிறது. ஆகவே அங்கே ஒரு பொதுமுறை உணவு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, வீட்டுகளில் தயாரிக்கப்பட்ட உணவு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை சமைத்த பின்பு நாங்கள் மூடி வைக்கின்றோமா, முக்கியமா மூடி வைக்க வேண்டும். சாப்பிட்ட உணவுகளை அதிக நேரங்கள் நாங்கள் நேரம் கழித்து உட்கொள்கின்றோமா, அல்லது அந்த உணவுப் பொருட்களிலே 2-3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்கின்றோமா, அதை பழையதையும் புதியதையும் சேர்த்து வைக்கின்றோமா, இவ்வாறான சில விடயங்களை நாங்கள் வீடுகளிலேயே கொண்டு செல்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த உணவு வீட்டிலேயே பராமரிக்கப்படுகிறது. இதைத்தான் அந்த குழந்தைகள் பெரியவர்கள் எங்கேயும் எதிர்பார்ப்பார்கள். எந்த இடத்துலையும் ஒரு தனிப்பட்ட ஒரு கரண்டி அல்லது தனிப்பட்ட செய்ய எங்கே இருக்கின்ற பொழுது அங்கே ஃபுட் ஹேண்டிலிங், இந்த உணவை எவ்வாறு பரிமாறுகின்றோம் என்படுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக நிறைய பிரச்சனை வருகிறது, அந்த ஃபுட் ஹேண்ட்லிங். எனவே பெரிய ஹோட்டல்ஸ் அல்லது ரெஸ்டாரண்ட்களில் காணப்படுற பிரச்சனை ஃபுட்டை எவ்வாறு ஹேண்டில் பண்ணுகிறார்கள். ஒரு வகையிலே உற்பத்தி செய்யப்படலாம், அங்கே ஒரு கட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உற்பத்தி முறைமுறைகள் இருந்தாலும் அந்த ஃபுட்டை ஹேண்டில் பண்ற மெக்கானிசம், அந்த ஃபுட் ஹேண்ட்லிங் ஒரு முக்கியமான ஒரு தடுக்கக்கூடிய முறையாகவே சேஃபாக உணவை வைத்திருத்தல், சேஃபாக உணவை உட்கொள்ளுதல், அந்த சேஃபாக அந்த உணவை பரிமாறுதல், இந்த மூன்றும் ஒன்றொன்று பின்னி பிணைந்துள்ளது. ஆகவே ஒரு நன்றாக சமைத்த உணவை பிழையாக நாங்கள் பரிமாறுகின்ற பொழுது, அது சுத்தம் இல்லாமல் ஒரு மோசமான சூழ்நிலையை பரிமாறுகின்ற பொழுது அந்த உணவு பயனற்றதாக போகிறது. ஆகவே உணவு பரிமாற்றம் மிக முக்கியமான காரணம். ஆகவே உணவு உற்பத்தி, அதை பரிமாறுகின்ற முறை மற்றும் உட்கொள்ளுகின்ற முறை என்ற அனைத்திலுமே நாங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விடயம் பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில சமயங்களில் பார்க்கின்ற போது உணவு என்பது சில இடங்களில் பற்றாக்குறையாக இருப்பதனால் போஷாக்கு குறைபாடு ஏற்படுகின்றது. அதுவே சில இடங்களில் பார்த்தோமானால் வீண் விரயம் செய்யப்படுவதை பார்க்கின்றோம். எனவே உணவை நாங்கள் வீண் விரயம் செய்வது என்பது ஒரு தவறான செயலாக இருக்கின்றது. இந்த உணவு வீண் விரயம் பற்றி அல்லது அதை தடுக்கின்ற முறைகள் பற்றிய உங்கள் கருத்து என்ன டாக்டர்? உணவு வீண் விரயம் செய்யப்படக்கூடாது. உணவு தயாரிக்கப்பட்ட உணவு யாருடைய தேவைகளுக்காக பசியை தீர்த்து அவருடைய வாழ்வுக்கு உதவி செய்கின்ற உணவை எக்காரணம் கொண்டு நாங்கள் உணவை விரயம் செய்யக்கூடாது. விரயம் செய்வது என்பது நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். ஆகவே உணவுக்கு நாங்கள் ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டும். உணவை நாங்கள் உட்கொண்டு உண்மையிலேயே அதை நாங்கள் உணவை நாங்கள் மனதால ஏற்றுக்கொண்டு இறைவனை வணங்கித்தான் உணவு உட்கொள்ள வேண்டும். அது ஒரு பாரம்பரியமாக காணப்படுகின்ற செயற்பாடு. அது ஒரு வரட்டு கௌரவமாக நாங்கள் கருதவில்லை. உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியம் மிகுந்த உணவை நாங்கள் இறைவனூடாக ஒரு இறை உணர்வோட உட்கொள்கின்ற பொழுது இந்த இறை உணர்வூடாக அந்த உணவு நாங்கள் நன்மைகள் அதிகம். அது உணவை நாங்கள் எவ்வாறு விரயம் செய்ய முடியும்? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவின்றி இன்றைக்கு பவர்ட்டி, அந்த வறுமை கோட்டு கீழே வாழ்கின்றவர்கள் எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு உணவை கூட நாங்கள் விரயம் செய்யக்கூடாது. ஆகவே அளவுக்கு அதிகமாக உணவை தயாரித்தல், அளவுக்கு அதிகமான பொருட்களை ஒன்று சேர்த்தல், அளவுக்கு அதிகமான உணவுகளை வீண் விரயங்கள் செய்வது என்பதை ஆரம்ப காலத்திலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே
அளவோட அந்த உணவுகளை தயாரித்து அளவுக்கு ஏற்றாற்போல் அதை பகிர்ந்து அதை உட்கொள்வது மிகவும் சால சிறந்தது. ஆகவே எந்த ஒரு விடயத்திலும் அந்த பொருட்களை அந்த விரயமாக்குவதை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் அந்த வீட்டிலே வாழ்கின்ற பிராணிகள், சில பறவைகள் அவற்றுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுப்பது வேறு விடயம். எங்களுடைய கழிவுகளைத்தான் நாங்கள் கொடுப்பது என்பதை விட எங்களுடைய பிரயோஜனமான உணவுகளை நாங்கள் உட்கொண்டு அதை நாங்கள் மிகவும் ஒரு பிரயோஜனப்படுத்தக்கூடிய அளவில் கொடுப்பது சிறந்தது. அதை விட நாங்கள் வீண்டா பொறுப்பாக அல்லது பொருளை எரிகின்ற பொருளாக குப்பை தொட்டிகளில் செலுத்துகின்ற ஒரு பொருளாக உணவு இருக்கக்கூடாது. உணவை நாங்கள் மிகவும் ஒரு புனிதமாக கருத வேண்டும். உணவை நாங்கள் மிகவும் ஒரு வணக்கத்துக்குரிய பொருளாக ஏற்படுத்தினால்தான் அந்த உணவு ஒரு இறைவனாலே கொடுக்கும். உணவு என்கின்ற பொழுது பல பேருடைய எண்ணங்கள், செயற்பாடு ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஒரு விவசாயியினுடைய உழைப்பு, ஒரு மீன் பிடிக்கின்ற ஆழ்கடல் பிடிக்கின்றவருடைய ஒரு உழைப்பு, எத்தனையோ விதமானவருடைய செயற்பாடுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு தான் உணவு தயாரிக்கப்படுகிறது. எத்தனையோ தாய்மாருடைய நேரம், வியர்வை, எத்தனை விதமான செயற்பாடு, பொருளாதார உழைப்புகளை ஒன்று சேர்த்து தான் உணவு தயாரிக்கப்படுது. இவ்வாறு எல்லா வளங்களையும் ஒன்று சேர்த்து தயாரிக்கப்படும் உணவை நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக தூக்கி எறிவது பொருத்தமற்றது. உணவு என்பது மிகவும் ஒரு மதிப்பளிக்க வேண்டிய ஒரு பொருள். உணவை நாங்கள் உண்மையிலேயே ஒரு உணவை கூட செய்யக்கூடாது. அது எல்லாம் முழு சமூகத்தினரும் முழு வயதினரும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வீண் விரயம் செய்வது உணவாக இருக்கக்கூடாது. உணவு என்பது உடனடியாக எங்களுடைய கைகளில் கிடைப்பதற்கு எத்தனையோ பேருடைய கைகள் அங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை தயாரிப்பது என்பது சின்ன விடயம் அல்ல. அந்த பொருளை நாங்கள் இலகுவாக செய்யக்கூடாது. அவை பராமரிக்கின்ற பொழுது தேவைகளுக்கு ஏற்ற, அவருடைய வீட்டு தேவைகள், அவருடைய சமூக தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் தயாரித்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உணவு பொருத்தமானதாகவும் ஒரு பெறுமதிவான பொருளாகவும் காணப்படும். அந்த பொருளை இல்லாத வேளையில் தான் அவை அருமை விளங்கும். எத்தனையோ மக்கள் இன்று ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற உலகத்திலேயே நாங்கள் அந்த உணவுகளை விரயம் செய்வது இறைவனால தண்டிக்கப்பட வேண்டிய விடயமாக தான் கருதப்படும். ஆம், நீங்கள் சொன்னதே போன்று டாக்டர், நாங்கள் விரயமாக்குகின்ற உணவு என்பது இன்னொருவருக்கான தேவையாக இருக்கின்றது. எனவே உணவு என்பது மிகையாக எங்களிடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது இன்னொருவருடன் பகிர்வதற்கோ அல்லது அந்த தேவை உள்ளவர்களுக்கு நாங்கள் அதை கொடுத்தோமானால் அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்பது ஈடு இணை செய்ய முடியாத ஒரு திருப்தியை எங்களுக்குள் தரும். எனவே இதை பற்றியெல்லாம் ஒரு உள்ளுணர்வு உடையவர்களாக நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாக உணவை விரயம் செய்ய மாட்டோம். இன்றைக்கு நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி பல்வேறு விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். நாம் அறியாத பல்வேறு விடயங்களில் தெளிவினை பெற்றிருந்தோம். எங்களோடு இணைந்து தனக்கான நேரத்தை ஒதுக்கி எமக்கான தெளிவினை தந்திருந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். ஆம், இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கிய வாழ்விற்கு அவசியமான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி நாம் அறியாத பல விடயங்களை அறிந்து கொண்டோம். சரியான நாளாந்த வாழ்விற்கு அவசியமான உணவு பழக்க வழக்கங்கள், போஷாக்கு குறைபாட்டினால் போஷாக்கு மிகையினால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் உணவை பதப்படுத்துகின்ற முறைகள், தர நியமங்கள் மற்றும் உணவின் தரத்தை நாங்கள் எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம், இன்னும் உணவை வீண்விரயம் செய்யாமல் எவ்வாறு தடுக்கலாம் என்று பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். இது எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அறிவினை மேலும் வளப்படுத்தி இருக்கும் என்று நம்பிக்கையில் அடுத்தடுத்த வாரங்களில் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இன்னும் பல விடயங்களோடு சந்திக்கலாம். அதுவரை இந்த வாரம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.